இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை பற்றி ஒரு நன்மை நம்ம சொல்லணுன்னா, உடல் சூடு இருக்கிறவங்க வந்து சோற்று கற்றாழை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து பயன்படுத்தினா உஷ்ணம் வந்து 100% வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சோற்று கற்றாழை வளர்த்தினாலுமே இந்த மாதிரி வேலி ஓரம் இயற்கையோடு சேர்ந்து முளைக்கிறதுல வந்து அதிகமான ஆரோக்கியமாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வேலி ஓரம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு பீஸ் மேல் பகுதி மட்டும் கீழ்ப்பகுதி 2 பக்கம் வந்து வெட்டி உள்ளே வந்து அது நம்ம சோறு மாதிரி இருக்கும், அது ஒரு ஜெல்லு மாதிரி. அதை வந்து 7 டைம் வாஷ் பண்ணி காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து ஒரு 48 நாளைக்கு நம்ம சாப்பிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் வந்து கம்மியாகும். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது சோற்று கற்றாழை. நம்ம வீட்டில் எவ்வளோ வளர்த்தினாலுமே இந்த மாதிரி வேலி ஓரம் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். உங்களுக்கு அது எந்தெந்த இடத்துல முளைச்சிருக்குதுங்கிறது நம்ம லைவாக இன்றைக்கி போய் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதனால் நண்பர்களை இது எங்கே முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் வந்து உள்ளே சுற்றிலும் முள், அந்த முள்ளுக்குள்ளே இந்த சோற்று கற்றாழை வந்து முளைச்சிருக்குது. இது மாதிரி இந்த பீஸ் வந்து இப்படி வரும்போது இந்த மாதிரி ஜெல்லு வரும். இந்த ஜெல்லு வரும்போது இதுதான் நான் வந்து சுத்தம் பண்ண சொல்கிறது. இந்த மேல் பகுதியும் இந்த பகுதியும் சீவிட்டு இப்படி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஒரு கத்தி எடுத்து மேல் பகுதியும் இந்த பகுதியும் சீவிட்டு இது இந்த 4 பக்கம் சீவிட்டு ஒரு 7 டைம் கழுவி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எந்த உணவும் வந்து எடுத்து பாருங்க நண்பர்களை. வறண்ட நிலத்துலையும் ரொம்ப ஆரோக்கியமாக முள் வேலிக்குள்ளே வந்து இது முளைச்சிருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான சோற்று கற்றாழை. இது எவ்வளோ வீட்டில் வளர்த்தினாலும் இந்த மாதிரி வந்து வறண்ட நிலத்தில் இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.